டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தமிழகத்தில் வீட்டு மின் இணைப்புகளுக்கு எந்தவித கட்டண உயர்வும் இருக்காது என அமைச்சர் சிவசங்கர் விளக்கமளித்துள்ளார். மேலும் அனைத்து விதமான இலவச மின் இணைப்பு சலுகைகளும் தொடரும் என்று கட்டண உயர்வு வெளியாகும் தகவலில் உண்மை இல்லை என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு ஜூன் மாதம் முதல் 3% வரை மின் கட்டணத்தை உயர்த்தவுள்ளதாக தகவல் வெளியாகி இருந்த நிலையில் ராமதாஸ், நயினார் நாகேந்திரன் ஆகியோர் அதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது தேவை என்றால் டெல்லிக்கு போகாதவர் தன் குடும்பத்திற்கு ஒரு தேவை என்றால் டெல்லிக்கு செல்வதாக முதலமைச்சரை இபிஎஸ் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் மத்திய அரசு தமிழ்நாட்டை புறக்கணிப்பதால் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக வீர ஆவேசம் பேசிய முதலமைச்சர் தற்பொழுது எதற்காக செல்கிறார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அன்று 2Gக்காக அப்பா டெல்லிக்கு சென்றதாகவும் இன்று டாஸ்மாக் தியாகி தம்பிக்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டெல்லி செல்வதாகவும் இபிஎஸ் விமர்சித்துள்ளார். 527 கோடி ரூபாய் செலவில் 4978 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை ராணி மேரி கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை சார்பில் ராணி மேரி கல்லூரியில் 42 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மாணவியருக்கான விடுதி கட்டிடம் உள்ளிட்ட அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள் உள்ளிட்டவற்றில் 120 கோடியே 2,80,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை முதலமைச்சர் திறந்து வைத்தார். மேலும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பாக 527 கோடியே 84 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை முதலமைச்சர் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். புதிதாக கட்டப்படவுள்ள உயர்கல்வித்துறை கட்டிடங்களுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். இலவச மடிக்கணினி திட்டம் தொடர்பாக உயர்நிலை குழுவுடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். 20 லட்சம் மாணவர்களுக்கு விரைந்து மடிக்கணினி வழங்க அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மடிக்கணினி திட்டத்தை திமுக அரசு முறையாக செயல்படுத்தவில்லை என்று குற்றம் எழுந்துள்ள நிலையில் இந்த உத்தரவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறப்பித்துள்ளார். புதுச்சேரியில் ஆளுநராக இருந்தபோது தள்ளாடி கொண்டிருந்தவர்களை பார்த்ததால் தமிழிசைக்கு எதை பார்த்தாலும் தள்ளாட்டமாக தெரிவதாக அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழிசைக்கு மீடியா மேனியா என்றும் அதனால் அவர் ஏதாவது பேசிக் கொண்டிருப்பார் என்றும் விமர்சித்துள்ளார். திமுக, காங்கிரஸ் கட்சிகளை சீமான் விமர்சித்துள்ளார் என்று கேட்டதற்கு அவர் வசைப்பாடாத ஆட்கள் யாராவது இருந்தால் சொல்லுங்கள் என்று அமைச்சர் சேகர் பாபு கேள்வி எழுப்பினார். தென்மேற்கு பருவமழை வெள்ள தடுப்பு பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட வால்டாக் சாலையில் உள்ள கால்வாயில் ஆகாய தாமரையை அகற்றும் பணி, டெமல்லஸ் சாலையில் அமைக்கப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் உள்ளிட்ட பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தென்மேற்கு பருவமழை தொடங்கும் முன்னர் இருநீர் வழி போக்கு வழி பாதையிலும் மழைநீர் வெளியேறும் வகையில் பணிகளை முடிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அப்போது உத்தரவிட்டார். கூடுதல் பணியாளர்கள் மற்றும் இயந்திரங்களை கொண்டு பணிகளை விரைந்து முடிக்கவும் அவர் அறிவுறுத்தினார். திமுக இளைஞரணி நிர்வாக தெய்வ செயல் கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார். இந்த பிரச்சினையை அரசியல் ரீதியாக அதிமுக கையில் எடுத்துள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட கட்சி நிர்வாகிகளையும் நீக்க திமுக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. திமுக நிர்வாகியாக இருந்த தெய்வ செயல் மீது கட்சியைச் சேர்ந்த பெண் ஒருவரை புகார் அளித்திருந்தார். மேலும் 20க்கும் மேற்பட்ட பல பெண்களை தெய்வ செயல் பாலியல் ரீதியாக துன்புறுத்தி மிரட்டல் விடுத்ததாகவும் அந்த பெண் கூறியிருந்தார். இது தொடர்பாக எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யப்படவில்லை என்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தலையீட்டுக்கு பிறகு காவல்துறை நடவடிக்கை எடுத்ததாகவும் இபிஎஸ் குற்றம் சாட்டியிருந்தார். இது தொடர்பாக அதிரடி நடவடிக்கையில் திமுக தற்பொழுது இறங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தேர்தலில் தோல்வியுறும் அதிமுகவுடன் ஏன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார்.
2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணிகளில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக இறங்கியுள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறது என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது தொடர்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இந்த நிலையில் திமுக பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று ஆதவ் அர்ஜுனா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தல் கூட்டணி குறித்து முடிவு டிசம்பரில் அறிவிக்கப்படும் என்று கூறியுள்ளார். மத்திய கிழக்கு அரபிக்கடலில் நாளை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இந்த நிலையில் தேனி, திண்டுக்கல், திருப்பூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரியில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்ட நிலையில் மதுரை, தருமபுரியில் மழை வெளுத்து வாங்குகிறது. விமானத்தில் பயணிக்க வேண்டும் என்பது பல பேருடைய கனவாகும். ஆனால் எல்லாருக்கும் இந்த கனவு பலிப்பதில்லை. பொருளாதார சூழலே இதற்கு காரணம். அவர்களது கவலையை போக்கும் வகையில் புதிய திட்டம் ஒன்று அடுத்த ஆண்டு வருகிறதாம். அதற்காக விமானங்களில் நின்று கொண்டு பயணிக்கும் வசதியும் செய்யப்பட உள்ளதாம். இதற்காக சிறப்பு இருக்கைகள் தயார்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த இருக்கையில் நின்று கொண்டோ சாய்ந்து கொண்டோ பயணிக்க முடியும். குறைந்த கட்டணம் என்பதால் விமான பயண கனவும் நினைவாகும். ஆனால் பயணம் சொகுசாக இருக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டேக் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.